உண்மையிலேயே இந்த எஸ்ஐஆர் நடைபெறுவதனாலதான் பீகாரிலும் ஹரியானாவிலும் மற்றும் மற்ற மாநிலங்களிலும் இந்த தேர்தல், கர்நாடகாவிலும் தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்காக தான் தேர்தல் ஆணையம் இத்தகைய பணிகளை மேற்கொள்ளுதா? நிச்சயமா. இப்ப பாத்தீங்கன்னா சார், இப்ப ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதிகமா வாக்களிக்கிறாங்க தெரிஞ்சுன்னா, அது குறிப்பிட்ட மக்கள்ல ஒரு சதவிகிதமான மக்களுடைய வாக்கு உரிமையை அவங்களோட வாக்காளர் பட்டியல இருந்து அவங்க நீக்கிட்டீங்கன்னா அந்த கட்சி ஜெயிக்க முடியாது. இப்ப ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க, மிக பிற்படுத்தப்பட்டவங்க இருக்காங்க, ஓபிசி எம்பிசில இருக்கிறவங்க இருக்காங்க, பட்டியல் சமூக எஸ்சி எஸ்டி பட்டியல இருக்கிறவங்களோட இதுல இருந்து ஒரு கணிசமான வாக்கு 20 லட்சம் வாக்கு 30 லட்சம் வாக்கு நான் நீக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது இஸ்லாமியர்களுக்கான அமைப்புகளோ அந்த கட்சிகளுக்கோ இதுல நீக்கிட்டாங்கன்னா அந்த கட்சிகள் எப்படி ஜெயிக்கும், எப்படி நிக்கும், எப்படி நிக்கும்? இது மூலமாக சின்ன கட்சிகள், ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கட்சிகளினுடைய ஓட் பேஸ் காலியாயிரும் சார். அதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. இது வியாசர்பாடியில் இருக்கிற மக்களுக்கு இது நடக்கும், மாம்பழத்துல மயிலாப்பூர்ல மக்களுக்கு நடக்காது. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்.